வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2025 ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி திங்கட்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: புதுதில்லி தெற்கு பகுதி ராஜஸ்தானை இணைக்கும் விதமாக காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலை கொண்டது. மேற்கு வங்கத்தில் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டது. மேலும் மேற்கு வங்கத்துக்கு கிழக்கு பகுதி வங்கக்கடலில் வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டது. வங்கக்கடலில் இருக்கும் வளிமண்டல சுழற்சி சற்று தெற்கே முன்னேறி வந்து ஒடிசாவில் இன்றும் மாலைக்கு பிறகு நாளை அதிகாலைக்குள் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைய வாய்ப்புள்ளது. இந்த நிகழ்வு மெல்ல மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் ஆகஸ்ட் 29ஆம் தேதி தரையேறி சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், மேலும் ராஜஸ்தான், பஞ்சாப் தெற்கு பகுதி வழியாக பாகிஸ்தானை சென்றடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக வருகிற நாட்களில் தென்மேற்கு பருவமழை படிப்படியாக சற்று தீவிரமடைய வாய்ப்புள்ளது. ஆகஸ்ட் 26ஆம் தேதியை விட ஆகஸ்ட் 27, 28, 29, 30ஆம் தேதி வரை சற்று தீவிரமடையும். மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமடைய வாய்ப்புள்ளது. அதே வேளையில் தமிழகத்தில் நாளை முதல் வெப்பச்சலன படிப்படியாக அதிகரிக்கும். நாளை ஆகஸ்ட் 26ஐ விட ஆகஸ்ட் 27, 28, 29, 30ஆம் தேதி வரை ஒரு பரவலான வெப்பச்சலமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. காற்று பகுதிக்கு வெப்பச்சலமழை முன்னேறி வர வாய்ப்பில்லை. காற்று பகுதியை தவிர்த்து மற்ற மாவட்டங்களுக்கு வெப்பச்சலமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் படிப்படியாக வெப்பச்சலமழை தீவிரம் குறைந்தாலும் செப்டம்பர் 3ஆம் தேதியிலிருந்து மீண்டும் படிப்படியாக வெப்பச்சலமழை தமிழகத்தில் வளிமண்டல சுழற்சி மூலம் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வழியில் தமிழகத்தில் இன்று ஆகஸ்ட் 25, நாளை ஆகஸ்ட் 26 இரு நாட்களும் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். அதிகபட்சம் 40 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. வரும் நாட்கள் ஆகஸ்ட் 26ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் சற்று குறைந்தாலும் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் மீண்டும் வெயிலின் தாக்கம் சற்று அதிகரித்து மீண்டும் படிப்படியாக வெயிலின் தாக்கம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கணவாய் பகுதியில் காற்றின் வேகம் இப்போது இல்லாவிட்டாலும் வரும் நாட்கள் ஆகஸ்ட் 26ஆம் தேதி முதல் படிப்படியாக கணவாய் பகுதியில் காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி தமிழகத்தை பொறுத்தவரை இன்று பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. அதிகபட்சம் மதுரை சுற்று வட்டாரங்கள், மேலும் புதுச்சேரி, திருவண்ணாமலை இந்த இடங்களில் ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று தமிழகத்தில் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. வெயில் மட்டுமே சற்று அதிகரித்து காணப்படும். அதிலும் மதுரை சுற்று வட்டாரங்கள், தென் மாவட்டங்களுக்கு அதிகபட்சம் 40 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. நாளை ஆகஸ்ட் 26ஆம் தேதி ஒடிசாவை காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலை கொண்டிருக்கும். இதன் காரணமாக தென்மேற்கு பருவமழை சீராக அதிகரிக்க வாய்ப்புள்ளது. கணவாய் பகுதிகளில் மாலை நேரங்களில் லேசான சாரல் மழை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை சீராக தொடர வாய்ப்புள்ளது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர் மேற்கு பகுதி, மேலும் தேனி, வால்பாறை, கொடைக்கானல் இந்த இடங்களுக்கெல்லாம் தென்மேற்கு பருவமழை மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் கோயம்புத்தூர் மேற்கு பகுதி, நீலகிரி இந்த இடங்களுக்கெல்லாம் தென்மேற்கு பருவமழை மிதமான மழையாக கிடைத்தாலும் கணவாய் பகுதிகளுக்கு லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பொள்ளாச்சிக்கெல்லாம் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்காசிக்கெல்லாம் லேசான சாரல் மழை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை மாலை நேரங்களில் சற்று அதிகரித்து காணப்படும். அதே வழியில் தமிழகத்திலும் வெப்பச்சலமழை புதுச்சேரிக்கு வடக்குள்ள மாவட்டங்களுக்கு அங்கங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் சென்னை, திருவள்ளூர், வேலூர், காஞ்சிபுரம், மேலும் செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை, மதுராந்தகம் இந்த இடங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை ஆகஸ்ட் 26ஆம் தேதி ஆகஸ்ட் 27ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமாக இருக்க வாய்ப்புள்ளது. அங்கங்கே மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. கணவாய் பகுதிகளுக்கு முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு மேற்கு பகுதி சாரல் மழையாகவும், கிழக்கு பகுதி வெப்பச்சலமழை சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. லேசான மிதமான மழையாகவும் ஒரு இடங்களில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, திண்டுக்கல், மதுரை இந்த இடங்களுக்கெல்லாம் வெப்பச்சலமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. டெல்டா மாவட்டங்களுக்கும் அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த இடங்களில் கிழக்கு பகுதி பரவலான வெப்பச்சலமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆகஸ்ட் 27ஆம் தேதியை பொறுத்தவரை ஆகஸ்ட் 28, 29, 30 தேதிகளும் தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் தென்மேற்கு பருவமழையாகவும்,
கணவாய் பகுதிகளுக்கு முன்னேறி வந்து சாரல் மழையாகவும், மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு மேற்கு பகுதி சாரல் மழையாகவும், கிழக்கு பகுதி வெப்பச்சலன மழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. காற்று பகுதியை தவிர்த்து மற்ற மாவட்டங்களுக்கு வெப்பச்சலன மழை ஆங்காங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆகஸ்ட் 27ஆம் தேதி பரவலாக மழை, 28, 29, 30ஆம் தேதி வரை ஒரு பரவலான மழை பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆகஸ்ட் 31ஆம் தேதி நிகழ்வு உள் மாநிலங்களில் நிலை கொண்டிருக்கும் என்பதால் காற்றின் தென்மேற்கு காற்று திசை மாறியிருக்கும். பெரும்பாலும் கோவா, மகாராஷ்டிரா, குஜராத் வழித்தடத்தில் உள் மாநிலங்கள் வழியாக நிகழ்வை நோக்கி தென்மேற்கு காற்று பயணிக்கும் என்பதால் தமிழகத்தில் வெப்பச்சலனம் என்பது பெரும்பாலும் திருச்சிக்கு தெற்கு உள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்பது. சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகஸ்ட் 31, செப்டம்பர் 1, 2 தேதிகளில் தென் மாவட்டங்களில் மட்டுமே ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது. வட மாவட்டங்களில் ஏதாவது ஓரிரு இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் செப்டம்பர் 2ஆம் தேதி தென்மேற்கு வங்கக்கடலில் வளிமண்டல சுழற்சி உருவாக வாய்ப்புள்ளது. மன்னார் வளைகுடாவை இணைக்கும் விதமாக மன்னார் வளைகுடா, தென்மேற்கு வங்கக்கடல், இலங்கை இணைக்கும் விதமாக வளிமண்டல சுழற்சி உருவாக வாய்ப்புள்ளது. இந்த நிகழ்வு இலங்கைக்கு கிழக்கு பகுதி சற்று வளிமண்டல சுழற்சி தீவிரமடைந்து வடக்கு நோக்கி பயணித்து இந்த நிகழ்வு செப்டம்பர் 8ஆம் தேதி படிப்படியாக தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக செப்டம்பர் 2ஆம் தேதி முதல் படிப்படியாக வெப்பச்சலன மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. செப்டம்பர் 2ஐ விட 3ஆம் தேதி சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. செப்டம்பர் 3ஐ விட 4, 5, 6, 7, 8ஆம் தேதி வரை ஒரு பரவலான மழைப்பொழிவாக வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் காற்று பகுதிக்கு சற்று குறைவான மழையே கிடைக்க வாய்ப்புள்ளது. அதாவது தென்காசி காற்று பகுதி, ஆரல் வாய்மொழி காற்று பகுதி, பொள்ளாச்சி காற்று பகுதி, இந்த இடங்களுக்கெல்லாம் குறைவான மழையும், அதற்கு கிழக்குள்ள மாவட்டங்களுக்கு ஒரு பரவலான மழைப்பொழிவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் ராமநாதபுரம், அதற்கு வடக்குள்ள மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், திருச்சி சுற்றியுள்ள மாவட்டங்கள், மேலும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு கூடுதலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதற்கு மேற்குள்ள பகுதி, தெற்கு பகுதியிலெல்லாம் மழையின் அளவு சற்று குறைவாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. இந்த வளிமண்டல சுழற்சி இலங்கைக்கு கிழக்கு பகுதி சற்று தீவிரமாக இருந்தாலும் வடக்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் வட மாவட்டங்களுக்கு மட்டுமே கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. அதிகாலை காலை 10 மணி வரை 11 மணி வரை மழை தொடர வாய்ப்புள்ளது. டெல்டா மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு. அதே வழியில் செப்டம்பர் 2ஆம் தேதி வட கிழக்கு வங்கக்கடலுக்கும் ஒரு வளிமண்டல சுழற்சி வர இருக்குது. அந்த நிகழ்வு சற்று முன்னேறி வந்து ஒடிசாவில் தரையேறி மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. இலங்கைக்கு கிழக்கு பகுதியில் நிலவு இருக்கும் வளிமண்டல சுழற்சி மத்திய வங்கக்கடல் சென்ற பிறகு செப்டம்பர் 8ஆம் தேதி சற்று படிப்படியாக தீவிரமடைந்து தென்மேற்கு பருவமழை படிப்படியாக தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. செப்டம்பர் 3ஆவது வாரம் 4ஆவது வாரம்லாம் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் வெப்பச்சலன மழை தொடர்ந்து கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் காற்று பகுதிக்கு குறைவாகவும் மற்ற மாவட்டங்களுக்கு வெப்பச்சலன மழை கூடுதலாகவும் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரும் நாட்கள் தமிழகத்தில் படிப்படியாக வெப்பச்சலன மழை அதிகரித்தாலும் வெப்பச்சலன மழை என்பது குறைவான மழை கிடைக்கும் இடம் பெரும்பாலும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தேனி, விருதுநகர் மேற்கு பகுதி, மேலும் கோயம்புத்தூர், பொள்ளாச்சி சுற்று வட்டாரங்கள், மேலும் நீலகிரி, இந்த இடங்களுக்கெல்லாம் தென்மேற்கு பருவமழை குறைவாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்மேற்கு பருவமழை ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்கும் இடம் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, மேலும் திருவண்ணாமலை, புதுச்சேரி, கடலூர், கும்பகோணம், நெய்வேலி, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை, சீர்காழி, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் வரும் நாட்கள் வெப்பச்சலன மழை ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, வேதாரண்யம், முத்துப்பேட்டை, இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. விருதுநகர் கிழக்கு பகுதியும் ஒரு பரவலான மழைப்பொழிவாக, மதுரை, இந்த இடங்களுக்கெல்லாம் வரும் நாட்கள் வெப்பச்சலன மழை பரவலாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இதில் திருச்சிக்கு தெற்கு பகுதி சற்று குறைவாகவும், டெல்டா மாவட்டங்கள், மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்கள், அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கும் வரும் நாட்கள் வெப்பச்சலன மழை ஒரு பரவலான மழைப்பொழிவு ஒரு மழைக்காலம் போல இருக்க வாய்ப்புள்ளது. வரும் நாட்களை பொறுத்தவரை செப்டம்பர் 2ஆம் தேதிக்கு பிறகு. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் கணவாய் பகுதிகளில் இப்போது காற்றின் வேகம் பெரிய அளவில் இல்லாவிட்டால் மாலை நேரங்களில் லேசான காற்று இருக்க வாய்ப்புள்ளது. ஆனால் வரும் நாட்கள் நாளை ஆகஸ்ட் 26ஆம் தேதி முதல் காற்றின் வேகம் படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது. கணவாய் பகுதிகளில் அதிகபட்சம்
40 முதல் 50 கிலோமீட்டராகவும் மாலை நேரங்களில் 60 கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது. ஆகஸ்ட் 26 விட 27, 28, 29, 30ஆம் தேதி வரை காற்றின் வேகம் தரைக்காற்று சற்று வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது. ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்கு பிறகு செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் காற்றின் வேகம் படிப்படியாக குறைய வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களில் மட்டுமே லேசான காற்று இருக்க வாய்ப்புள்ளது. செப்டம்பர் 1ஆம் தேதிக்கு பிறகு பெரிய அளவில் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்பில்லை கணவாய் பகுதிகளில். அதே வேளையில் குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, வங்கக்கடலை பொறுத்தவரை இப்போது மாலை நேரங்களில் மட்டுமே காற்றின் வேகம் இருந்தாலும் நாளை ஆகஸ்ட் 26ஆம் தேதி முதல் காற்றின் வேகம் படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது. 24 மணி நேர காற்றாக இருக்க வாய்ப்புள்ளது. முழு நேரமும் காற்றின் வேகம் இருந்து கொண்டே இருக்க வாய்ப்புள்ளது. வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, குமரிக்கடலில் அதிகபட்சம் 40 முதல் 50 கிலோமீட்டராகவும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. வங்கக்கடலில் ஒடிசா அருகே காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் இந்த நிகழ்வு ராஜஸ்தான் சென்றடையும் வரை காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக காற்றின் வேகம் குறைய வாய்ப்புள்ளது. செப்டம்பர் 1, 2, 3 தேதிகளில் மாலை நேரங்களில் மட்டுமே காற்றின் வேகம் லேசான காற்று இருக்க வாய்ப்புள்ளது. ஆனால் குமரிக்கடலில் தொடர்ந்து காற்றின் வேகம் இருந்து கொண்டே இருக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் செப்டம்பர் 7ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கைக்கு கிழக்கு பகுதி உருவாகும் வளிமண்டல சுழற்சி வடக்கே சென்ற பிறகு மத்திய வங்கக்கடலில் சென்ற பிறகு படிப்படியாக தீவிரமடையும் என்பதால் செப்டம்பர் 7ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக காற்றின் வேகம் அதிகரிக்கும். மீனவர்கள் மீன்பிடிக்க வரும் நாட்கள் சற்று சவாலாக இருக்க வாய்ப்புள்ளது. செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து காற்றின் வேகம் குறைந்தாலும் மீண்டும் செப்டம்பர் 7ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் கடல் அலை சற்று வருகிற நாட்களில் சீற்றமாகவே இருக்க வாய்ப்புள்ளது. ஆகஸ்ட் 25, 26 தேதிகளில் மன்னார் வளைகுடாவில் கடல் அலை சற்று சீற்றமாக இருந்தாலும் ஆகஸ்ட் 28ஆம் தேதியிலிருந்து வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, இலங்கைக்கு தெற்கு பகுதி, மேலும் குமரிக்கடல், அரபிக்கடலிலும் கடல் அலை வரும் நாட்கள் சற்று சீற்றமாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. செப்டம்பர் 1ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக கடல் அலை மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சாதகமான சூழலாக கடல் அலை அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.